சிவாய நமக. அனைத்து சகோதர சகோதரிகளுக்கும் எனது அன்பான வணக்கம். நான் ஜோதிடர் எஸ்கே வாணி சுந்தராஜன். ஸோ இந்த பதிவில் நம்ம எதை பற்றி பார்க்க போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, மேஷம் ரிஷபம் இந்த இரண்டு ராசிகளில் உங்களுடைய வீட்டில் 2 பேர் இருக்காங்கன்னு வச்சுக்கோங்களேன். ஸோ அவங்களுக்கு உண்டான ஒரு அண்டர்ஸ்டாண்டிங் எப்படி இருக்கும்? ஒருவேளை கணவன் மனைவியாக இருக்கலாம், இல்லை தந்தை மகனாக இருக்கலாம், இல்லையா அண்ணன் தம்பி அக்கா தங்கை, ஸோ இப்படி எந்த உறவாக வேண்டுமானாலும் இருக்கலாம். அதே மாதிரி நண்பர்களாக இருக்கலாம். ஸோ ஜோதிடத்தில் அடுத்தடுத்த ராசிகள் அப்படின்றது பார்த்தோம்னா, மேஷ ராசி ரிஷபராசி தான். அதாவது மேஷத்துக்கு 2வது வீடாக வரக்கூடியது ரிஷபராசி, ரிஷபராசிக்கு 12வது வீடாக வரக்கூடியது மேஷராசி. ஸோ இந்த பதிவு முழுமையாக பார்த்தீங்க அப்படின்னா நிறைய விஷயங்களில் உங்களுக்கு ஒரு தெளிவு அப்படின்றது ஏற்படும். மேஷம் பார்த்தீங்கன்னா செவ்வாயினுடைய ராசி. இந்த செவ்வாயினுடைய ராசிக்குள்ளே இருக்கக்கூடிய நட்சத்திரங்கள் பார்த்தோம்னா கேதுவினுடைய நட்சத்திரம் இருக்கும், சுக்கிரனுடைய நட்சத்திரம் இருக்கும், அதே மாதிரி சூரியனுடைய நட்சத்திரம் இருக்கும். ஸோ ரிஷப ராசிக்குள்ளே பார்த்தீங்கன்னா செவ்வாயினுடைய நட்சத்திரம் இருக்கும், சூரியனுடைய நட்சத்திரம் இருக்கும், சந்திரனுடைய நட்சத்திரம் இருக்கும். அதாவது பார்த்திங்கன்னா மிருகசீரிடம், ரோஹிணி, கிருத்திகை, இது 3 ரிஷபத்தில் இருக்கும். அப்போது செவ்வாய் எடுத்துக்கிட்டோம்னா நெருப்பு ராசி. அதே மாதிரி சரராசி. ரிஷபத்தை எடுத்துக்கிட்டோம்னா ஸ்திரராசி, நிலைத்தன்மையாக இருக்கக்கூடியது ஸ்திரம் அப்படின்னா. அதே மாதிரி நிலத்தை குறிக்கக்கூடிய ராசி தான் ரிஷப ராசி. மேஷம் பார்த்திங்கன்னா செவ்வாயினுடைய வீடு அப்படின்றதுனால அதிரடி ஆக்ஷன் தான். அதுவும் ராசிகளில் முதல் ராசியாக வர்றதுனால இந்த மேஷம் எப்பயுமே ஒரு செயல்பாடு செய்யணும் அப்படின்னா அதிரடியான வேகம், அதிரடியான ஆக்ஷன், த்ரில்லிங் தான். மேஷம் என்றால் வேகம், மேஷம் அப்படின்னா ஒரு ஆக்ஷன், மேஷம் அப்படின்னா உடனடியான முடிவெடுக்கக்கூடிய தன்மை. அப்படியே ரிஷபத்துக்கு வந்தோம்னு வச்சுக்கோங்களேன். ஸோ ரிஷபம் அப்படின்றது பார்த்திங்கன்னா அமைதி, நிலைத்தன்மை, பொறுமை. ஸோ இந்த 3 விஷயமுமே ரிஷப ராசிக்கிட்ட வந்துடும். ஒரே வீட்டில் இந்த 2 ராசிக்காரங்களும் இருக்கக்குள்ள ஸோ நிறைய விஷயங்களில் கருத்து முரண்பாடுகள் இருந்தாலும் பேலன்ஸ்டாக போகக்கூடிய ஒரு விஷயம் இருக்கும். 2 பேரும் எந்த மாதிரியான விஷயத்துக்கு எப்படியெல்லாம் ரியாக்ட் பண்ணுவாங்க அப்படின்றத பார்த்தோம்னா, இப்போ முடிவெடுக்கிற விதத்தில் மேஷராசி நேயர்கள் ரொம்ப வேகமாக முடிவெடுப்பாங்க. அதாவது ஒரு விஷயத்தை பண்ணுறாங்க அப்படின்னா ஸோ உடனே இதை பண்ணி பார்த்துடலாம் அப்படின்ற வேகம் மேஷத்துக்கிட்ட இருக்கும். ரிஷபத்தை எடுத்துக்கிட்டிங்கன்னா ரிஷபம் நிலைத்தன்மை இல்லைங்களா. ஒரு விஷயத்தை செய்ய போகிறதுக்கு முன்னாடி ரொம்ப அந்த விஷயத்தை பற்றி யோசிக்கும், ரொம்ப கன்சிடர் பண்ணிட்டு தான் அந்த விஷயத்தை செய்யும். இப்போ உதாரணத்துக்கு அந்த வீட்டில் பிஸ்னஸ் ஸ்டார்ட் பண்ணலாமா அப்படின்ற ஒரு கேள்வி வருது. ஸோ இதெல்லாம் டிஸ்கஸ் பண்ணுறாங்க அந்த வீட்டில்னு வச்சுக்கோங்களேன். மேஷம் உடனே செஞ்சிடலாம் அப்படின்னு மேஷம் சொல்லும். பட் ரிஷபராசினர் என்ன பண்ணுவாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அந்த எந்த பிஸ்னஸ் ஸ்டார்ட் பண்ண போகிறோம், ஸோ அதில் எந்த மாதிரியான விஷயங்கள் இருக்குது, இந்த சமயத்தில் இப்போ நமக்கு இந்த பிஸ்னஸ் ஆரம்பிக்கக்குள்ளே நமக்கு வருமானம் கரெக்டாக இருக்குமா, ஸோ எந்த அளவுக்கு நம்ம இதை கொண்டுட்டு போக முடியும் அப்படின்றது எல்லாமே இந்த ரிஷபம் அனலிசிஸ் பண்ணும். ஸோ அடுத்தது பார்த்திங்கன்னா கோபத்தை எடுத்துக்கிட்டோம்னா மேஷம் உடனே ரியாக்ட் பண்ணுவாங்க. பயங்கரமான கோபம் மேஷத்துக்கு வந்துடும், ரொம்ப சத்தம் போட ஆரம்பிப்பாங்க. ரிஷபத்தை எடுத்துக்கிட்டோன்னு வச்சுக்கோங்களேன், ரொம்ப பொறுமையாக இருக்கக்கூடியது இந்த ரிஷபராசின்னு சொல்லியிருக்கோம் இல்லைங்களா. ஸோ அப்போது ரொம்ப அமைதியாக இருப்பாங்க. அவங்க சொல்கிற விஷயம் திரும்ப திரும்ப சொல்லி ஒரு இரிட்டேட் ஆச்சுன்னு வச்சுக்கோங்களேன், ரிஷபம் என்ன பண்ணுவாங்கன்னா பேச மாட்டாங்க. வீட்டில் ஒரு விஷயம் நடக்குது அப்படின்னா ரொம்ப அமைதியாக இருந்துருவாங்க, பேச மாட்டாங்க. பட் ஆனால் அந்த விஷயத்தை பற்றி ரொம்ப டீப்பாக திங்க் பண்ணிக்கிட்டே இருப்பாங்க. ஸோ மேஷத்தை பொறுத்த வரைக்கும் ஒரு கோபம் வருது அப்படின்னா அந்த 10 நிமிஷம், ஃபஸ்ட்டு 10 நிமிஷம் ரொம்ப சத்தமாக சண்டை போட்டுருவாங்க. பட் ஆனால் அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா அவங்களுக்கு அந்த சண்டை நடந்ததா அப்படின்னே தெரியாது நம்ம போய் பேசக்குள்ள. ஸோ அந்த மாதிரி தான் மேஷம். டக்குன்னு கோவப்படுவாங்க, பட் ஆனால் உடனே சரியாயிடுவாங்க. ஒரு 10 நிமிஷம் தான் அவங்களுடைய கோபம் அப்படின்றதே. பட் ரிஷபத்தை பொறுத்த வரைக்கும் அப்படியே மைண்டுக்குள்ளே அப்படியே ஓடிக்கிட்டே இருக்கும். ரொம்ப இரிட்டேட் பண்ணிட்டீங்க அப்படின்னா ஸோ அவங்கள நீங்கள் உங்களுடைய தன்மைக்குள்ளே கொண்டு வரது ரொம்ப கஷ்டம். ஸோ பணத்தை இவங்க 2 பேரும் எந்த அளவுக்கு சேமிப்பாங்க அப்படின்றத பார்த்தோம்னா, மேஷத்தை எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா கையில் பணம் வந்ததுன்னு வச்சுக்கோங்களேன், லைஃப்பை நம்ம எப்படியாவது என்ஜாய் பண்ணிடுறோம். ஸோ உடனே செலவு அப்படின்ற ஒரு விஷயம் மேஷத்துக்குள்ளே இருக்கும். ரிஷபத்தை எடுத்துக்கிட்டோன்னு வச்சுக்கோங்களேன், ரிஷபம் எப்பயுமே ஃபஸ்ட்டு சேமிப்பில் தான் கவனம் செலுத்துவாங்க. அப்போ ஒரு சேலரி வாங்குறாங்க, ஃபஸ்ட்டு டேவே மேஷமும் சேலரி வாங்குறாங்க, ரிஷபமும் சேலரி வாங்குறாங்கன்னு வச்சுக்கோங்களேன். ஸோ மேஷம் ஹோட்டல் போகலாமா, ட்ரை பண்ணலாமா, ஸோ இது வாங்கலாமா, அது வாங்கலாமா, ஸோ அந்த மாதிரி கேட்பாங்க. ஸோ அந்த மாதிரி செலவுகளையும் பண்ணிடுவாங்க மேஷம்.
பட் ரிஷபத்தை பொறுத்த வரைக்கும் அவங்களுக்கு சேவிங்ஸ் ஃபஸ்ட்டு சேமிப்புக்கு உண்டான மணி என்ன இருக்குது, ஸோ அதை வந்து ஒதுக்கிடுவாங்க. அதுக்கப்புறம் அதில் மிச்சம் இருக்குது நம்ம செலவு பண்ணலாம் அப்படின்னா செலவு பண்ணக்கூடிய ராசி இந்த ரிஷப ராசி. அதே மாதிரி அவங்க செலவு பண்ணக்கூடிய ஒரு விஷயத்துக்கு பார்த்திங்கன்னா யோசித்து தான் செலவு பண்ணுவாங்க. கண்ணா பின்னான்னு செலவு பண்ணுற தன்மை வந்து ரிஷபத்துக்கு கிடையாது. ஒரு பக்கம் சேமிப்பு வச்சுக்கிட்டே இருப்பாங்க. ஸோ முன்னாடி ஆடம்பரமாக செலவு பண்ணுற மாதிரி இருந்தாலும் ரிஷபம் ஒரு பக்கம் சேமிப்புகளில் கவனம் செலுத்தக்கூடிய ராசி. இப்போ மேஷத்துக்கும் ரிஷபத்துக்கும் ஆஃபீஸில் ஒரு ப்ராஜெக்ட் கொடுக்குறாங்கன்னு வச்சுக்கோங்களேன். இவங்க வேலை செய்கிற விதத்தில் மேஷம் பார்த்திங்கன்னா ரொம்ப குயிக்காக பண்ணி முடிச்சிடணும். ஸோ ஒரு ஸ்பீடு ஆக்ஷன் தான் இல்லைங்களா மேஷம். அப்போது அந்த வேலையை கொடுத்த உடனே மேஷம் பண்ணிடணும். ஸோ அந்த டெட்லைன்ஸ்குள்ளே பண்ணிடணும். இந்த டயத்துக்குள்ளே நம்ம பண்ணி கரெக்டாக இந்த டயத்துக்குள்ளே நம்ம பண்ணி கொடுத்துடணும் அப்படின்ற வேகம் வந்து மேஷத்துக்கு இருக்கும். பட் ரிஷபத்தை எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா ஸோ அவங்க வேலை செய்கிற விதம் பார்த்திங்கன்னா ரொம்ப பர்ஃபெக்டாக இருக்கணும்னு எதிர்பார்ப்பாங்க. அதே மாதிரி குவாலிட்டியாக தரணும். குவாலிட்டி மெயின்டெனன்ஸ் அப்படின்றது ரிஷபத்துக்கிட்ட ரொம்ப இருக்கும். ஏன்னா இவங்க இருக்கிற வீடே ரொம்ப நேர்த்தியாக இருக்கணும். சின்னதாக இருந்தாலும் ஸோ இவங்க இருக்கக்கூடிய இடம் மற்ற விஷயங்கள் எல்லாமே நேர்த்தியாக இருக்கணும் அப்படின்னு நினைக்கக்கூடியதான் ரிஷபம். அப்போ ரொம்ப ஒரு குவாலிட்டி பர்ஃபெக்ஷன் வந்து அந்த இடத்துல ரிஷபம் வந்து மெயின்டைன் பண்ணுவாங்க. பொறுமையை பொறுத்த வரைக்கும் நமக்கு தெரியும் ஆல்ரெடி. அதாவது மேஷம் அப்படின்றது வேகம், ரிஷபம் அப்படின்றது நிலைத்தன்மை இல்லைங்களா. இப்போ பொறுமையை பொறுத்த வரைக்கும் மேஷத்துக்கிட்ட நிச்சயமாக பொறுமை அப்படின்றது கிடையாது. ஒரு லாங் கியூ நிற்குதுன்னு வச்சுக்கோங்களேன். பேங்க்கில் ஒரு கூட்டமாக இருக்குது, இல்லை கோவிலில் ஒரு கூட்டமாக இருக்குது, இல்லை ரயில்வே ஸ்டேஷனில் ஒரு கூட்டமாக இருக்குது. டிக்கெட் வாங்கணும் அப்படின்னா மேஷத்துக்கு பொறுமை பத்தாது, நிற்க மாட்டாங்க. காலைல சுடுதண்ணி ஊற்றின மாதிரி ஒன்று ஏதாவது புலம்பிடுவாங்க, இல்லை என்னால் முடியாது இந்த வேலை அப்படின்னு சொல்லி தட்டி கழிச்சிருவாங்க. பட் ரிஷபத்துக்கிட்ட பார்த்தீங்கன்னா ஸோ அந்த பொறுமை ரொம்ப இருக்கும். ஸோ வெயிட் பண்ணி எந்த இடத்துலனாலும் வெயிட் பண்ணி அதை செயலை செய்யக்கூடிய விஷயம் வந்து ரிஷபத்துக்கிட்ட இருக்கும். இப்போ ஒரு விஷயத்துக்கு நம்ம ரிஸ்க் எடுக்கணுமா வேணாமான்னு யோசிக்கிறோன்னு வச்சுக்கோங்களேன். இதில் மேஷம் எப்படி செயல்படும்னு பார்த்தீங்கன்னா உலகத்தில் எந்த ரிஸ்க் வேணாலுமே எடுக்கலாம் அப்படின்னு மேஷம் யோசிக்கும். பட் ரிஷபம் பார்த்திங்கன்னா எப்பயுமே சேஃபர் சைடு தான். இப்போ ஒரு ஸ்டார்ட் அப் ஐடியா இருந்ததுன்னா மேஷம் உடனே ஸ்டார்ட் பண்ணிவிடும், உடனே செய்வோம். எடுத்தோம் கவுத்தம் அப்படின்ற விஷயம் மேஷத்துக்கிட்ட இருந்ததுன்னா ரிஷபம் பார்த்திங்கன்னா ரொம்ப சேஃபர் ஜோன் பார்ப்பாங்க. ஸோ இந்த ஸ்டார்ட் அப் ஐடியாவில் என்னெல்லாம் இருக்குது, நமக்கு இதனால் ஏதாவது பிரச்சனை வருமா, ஸோ நம்ம இதுக்குள்ளே மாட்டிக்குவோமா அப்படின்ற மாதிரி ரிஷபம் யோசிக்கும். மேஷம்லாம் அப்படி யோசிக்க மாட்டாங்க. ரிஸ்க் எடுக்கிறதுலாம் எனக்கு ரஸ்க்கு சாப்பிட்ற மாதிரி. ஸோ அப்படின்றத மெயின்டைன் பண்ணக்கூடியது தான் இந்த மேஷ ராசி. மேஷத்தை பொறுத்த வரைக்கும் பேசக்கூடிய விதம்ன்றது ஒவ்வொரு மனிதர்களுக்கும் ஒரு தன்மை இருக்கும் இல்லைங்களா. அப்போது இந்த மேஷம் பேசுவாங்க. எதுனாலும் ஒரு தப்பு செய்கிறாங்க ஒருத்தவங்க அப்படின்னா, நீ இந்த தப்பு பண்ணிட்ட, ஸோ இதை வந்து நீ கரெக்ட் பண்ண, இது நீ இப்படி இருந்தால் தான் இது சரி அப்படின்றத வந்து மேஷம் பார்த்திங்கன்னா ஸ்ட்ரைட் ஃபார்வர்டாக பேசக்கூடிய நபர்கள். பட் இதே ரிஷபத்தை எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா ஸோ ஒருத்தவங்க ஒரு ஆஃபீஸில் ஒரு ப்ராஜெக்ட் ஏதாவது செஞ்சு கொண்டு வராங்க அப்படின்னா ஸோ அதை பார்த்து ஏதாவது தப்பு இருந்தால் இதை இன்னொரு வழியில் நீங்கள் ட்ரை பண்ணியிருக்கலாம் ஸோ அப்படின்னு சொல்லக்கூடிய ராசி வந்து ரிஷபம். ஆனால் மேஷம் அதெல்லாம் பார்க்க மாட்டாங்க. ஸோ நீ பண்ணது தப்பு, இது இப்படி தான் இருக்கணும்னு கட் அண்ட் ரைட்டாக பேசக்கூடிய நபர்கள் மேஷம். ஆனால் ரிஷபம் பார்த்திங்கன்னா கொஞ்சம் சாஃப்ட் ஸ்பீச்சு, கொஞ்சம் இனிமையான ஒரு பேச்சுக்கள் அப்படின்றது வந்து இவங்கக்கிட்ட இருக்கும். ஃப்ரெண்ட்ஷிப்பை பொறுத்த வரைக்கும் மேஷத்துக்கு பார்த்திங்கன்னா நிறைய ஃப்ரெண்ட்ஸ் இருப்பாங்க. ரிஷபத்துக்கு பார்த்திங்கன்னா ரொம்ப லிமிட்டட் ஃப்ரெண்ட்ஸ் தான் இருப்பாங்க. பட் ஆனால் பார்த்திங்கன்னா கம்ஃபர்ட் லாயல் ஃப்ரெண்ட்ஸாக வச்சுப்பாங்க. ஸோ அதே மாதிரி பார்த்திங்கன்னா ஒரு பார்ட்டி நடக்குது அப்படின்னா மேஷம் பார்த்திங்கன்னா மேஷராசி நேயர்கள் நடுநிலையாக நிற்கணும் அப்படின்னு விரும்புவாங்க. அதாவது ஒரு கல்யாணத்துக்கு போனால் நான் தான் வந்து பொண்ணு மாப்பிள்ளையாக இருக்கணும், ஸோ அப்படின்னு எல்லாம் சொல்லுவாங்க பார்த்தீங்களா. ஸோ அந்த மாதிரி விரும்பக்கூடியது மேஷம். ரிஷபத்தை பொறுத்த வரைக்கும் ஸோ அவங்க எங்கே இருந்தாலும் ஒரு பீஸ்ஃபுல்லான ஒரு சுச்சுவேஷனை தேடிகிட்டே இருப்பாங்க. ஸோ அவங்களுடைய க்ளோஸ் ஃப்ரெண்ட்ஸ் கூட மட்டும் அந்த டைம் ஸ்பெண்ட் பண்ணுறது, ஸோ அவங்களுக்கு யாரை பிடிக்குமோ ஸோ அவங்க கூட மட்டும் அந்த பார்ட்டியில் பேசிவிட்டு அப்படியே நகர்ந்துருவாங்க. ஸோ அந்த மாதிரியான ஒரு தன்மை ரிஷபத்துக்கிட்ட இருக்கும். லைஃப்பில் ஒவ்வொருத்தருக்கும் ஒவ்வொரு கோல் இருக்கும், ஒவ்வொரு குறிக்கோள் சொல்லுவோம் இல்லைங்களா. ஸோ அந்த மாதிரியான ஒரு குறிக்கோள் இருக்கும். இதில் மேஷ ராசின்ற எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா பெரிய அச்சீவ்மெண்ட்டு லைஃப்பில் ஒரு பெரிய உயரமான இடத்திற்கு போகணும் அப்படின்னு நினைக்கக்கூடியவங்க. ஒரு சிலருக்கு பார்த்திங்கன்னா விளையாட்டுத்துறையில் ஆர்வம் இருக்கும். அந்த விளையாட்டுத்துறையில் நான் இந்த இடத்துக்கு போவேன், ஸோ வேலை செய்கிற இடத்துல நான் இந்த அளவுக்கு என்னுடைய
பவர் இந்த அளவுக்கு இருக்கணும், நான் இந்த போஸ்டிங் வந்து வாங்கிடுவேன். ஸோ அப்படின்ற மாதிரி எல்லாமே வந்து நிறைய குறிக்கோள் இருக்கக்கூடிய நபர்கள் மேஷ ராசினர். ஸோ நான் இந்த அளவுக்கு படிப்பேன், இந்த படிப்பை தான் படிப்பேன், இதில் நான் ஒரு பெரிய ஆளாவேன். ஸோ அப்படின்ற மாதிரி ஒரு இன்ஜினியர் ஆகணும், டாக்டர் ஆகணும், கண்டிப்பாக நான் பண்ணியே ஆகணும், இந்த மார்க் நான் எடுத்தே ஆகணும், இந்த பிஸ்னஸ் நான் பண்ணியே ஆகணும். ஸோ அப்படின்ற மாதிரி தான் மேஷ ராசினர். ரிஷபத்தை எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா, ஸோ அவங்களுக்கு அந்த கோலெல்லாம் கிடையாது. லைஃப்பில் நம்ம எப்படி பீஸ்ஃபுல்லாக இருக்கணும், சேஃபாக இருக்கணும், அதே மாதிரி வாழ்க்கை எந்த மாதிரி நகருதோ அந்த மாதிரி நகரக்கூடியவர்கள் ரிஷப ராசினியர்கள். வாழ்க்கையோட எனர்ஜி அப்படின்னு எடுத்தோம்னா மேஷம் எப்பயுமே ஆக்ஷன் எனர்ஜி தான். ஸோ அதிரடியான வேகம் காட்டக்கூடியது, வேக வேகமாக பண்ணக்கூடியது, இது எல்லாமே மேஷம். ரிஷபத்தை எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா, ஸோ ரிஷபம் வந்து ரொம்ப ஸ்டெபிலிட்டி, நிலைத்தன்மை ஏற்கனவே சொல்லியிருக்கோம் இல்லைங்களா. ஸோ ரொம்ப கரெக்டாக போகக்கூடிய தன்மை, நிம்மதியாக போகணும். இப்போ வீட்டில் ஒரு ட்ரிப்பு பிளான் பண்ணணும், பிளான் பண்ணுறோம் அப்படின்னு சொல்கிறாங்கன்னு வச்சுக்கோங்களேன், மேஷம் ரொம்ப எக்ஸைட்மெண்ட் ஆவாங்க. ஸோ அதை பற்றி நிறைய யோசிக்கிறது, திங்கிங், ஸோ இதெல்லாமே வந்து மேஷ ராசினருக்கு இருக்கும். ரிஷபம் என்ன பண்ணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அந்த ட்ரிப்புக்கான பிளான் எப்படி இருக்கும். ஸோ வந்து நம்ம இந்த ட்ரிப்புக்கு கிளம்புறோம் அப்படின்னா, ஸோ எங்கே வந்து நம்ம ஹோட்டல் புக் பண்ணலாம், ஸோ எந்த இடத்துல வந்து சாப்பிடலாம், எங்கே சாப்பிட்டா நல்லாயிருக்கும், எந்தெந்த பிளேஸ் வந்து நம்ம பார்த்தா நல்லாயிருக்கும், ஸோ இந்த டயத்துக்கு கிளம்பி நம்ம இந்த டைமுக்கு ஸோ இந்த இடத்துல இருக்கணும், அப்போ தான் நம்ம வந்து இந்த பிளேஸ் பார்க்க முடியும். ஸோ அப்படின்ற மாதிரிலாம் ஒரு பிளான் வந்து ரிஷபராசினியர்கள் போட ஆரம்பிச்சிருவாங்க. மேஷம் என்ன பண்ணுவாங்க அப்படின்னா, ஸோ அங்கே போய் நம்ம எப்படி என்ஜாய் பண்ணலாம், ஸோ அப்படின்ட்டு ஒரு க்ரியேட் பண்ணுற ஒரு தன்மை அப்படின்றது மேஷத்துக்கிட்ட இருக்கும். ஸோ இதுதான் மேஷத்திற்கும் ரிஷபத்திற்கும் உள்ள வித்தியாசம். ஸோ நீங்கள் கணவன் மனைவியாக இருந்தாலும் சரி, வீட்டுக்குள்ளே குடும்ப உறுப்பினர்கள் யாராக இருந்தாலும் சரி, ஸோ இந்த மாதிரியான வித்தியாசங்கள் அப்படின்றது இருக்கும். என்னதான் இருந்தாலும் இந்த மேஷம், செவ்வாய், சுக்கிரன் அப்படின்றது ஒரு சமமான கிரகங்கள்ன்றதுனால பேலன்ஸ்டாக போயிடுவாங்க. இவங்க ஃபேமிலி மெம்பர்ஸாக இருந்தாலும் சரி, கணவன் மனைவி, ஸோ யாராக இருந்தாலும் நண்பர்களாக இருந்தாலும் ஒரு பேலன்ஸான ஒரு தன்மையை உருவாக்கக்கூடியது ஸோ இந்த மேஷமும் ரிஷபமும். ஒரு கன்சல்டேஷன் வேணும் அப்படின்னா டிஸ்பிளேயில் தெரியுற என்னோடய நம்பருக்கு வாட்ஸ்அப் பண்ணி உங்களுடைய கன்சல்டேஷனை புக் பண்ணிக்கோங்க. அனைவருக்கும் நன்றி. அதே மாதிரி உங்களுக்கு ஏதாவது இன்னும் புதுசாக தெரிஞ்சுக்க விரும்புகிறீங்க அப்படின்னா ஸோ நீங்கள் எனக்கு கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள். அனைவருக்கும் நன்றி.